இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வாங்க. பாத்து 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 மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்கு. எந்திரிமா எந்திரி. பாத்து ராணி. ராணி என்னாச்சு ராணி? யார் இப்படி பண்ணா? யார் இப்படி பண்ணா? என்னாச்சு? சொல்லு. என்னம்மா? அது ஐயோ பெரியப்பா, ராணி மூக்குல ரத்தம் வருது பெரியப்பா. வாங்க பெரியப்பா, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். அம்மா நான் போய் அப்பா அம்மா சொல்லி அவங்க கூட்டி வந்துறேம்மா. என்னம்மா சொல்ல வர்ற? பெரியப்பா வீட்ல கேட்டி சொல்ல வேணாம்னு சொல்றங்க. அதானே? சரி சரி எந்திரிமா எந்திரி. பாத்து 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 மெதுவாம்மா. பாத்து ராணி. ஒண்ணுல பயப்படாத. ஒண்ணுல பாத்து. வா வா. பாத்து கூட்டி வாமா ஜான்சி. ஒண்ணுலம்மா. மெதுவா. ஒண்ணுல. பாத்து. போம்மா போ. வாங்க பெரியப்பா சீக்கிரம் வாங்க. பாத்து மெதுவாம்மா. ராணி ஒண்ணும் பயப்படாத. ஐயோ, ஏற்கனவே ஒருத்திய கொன்னதுக்கு இப்போ வரைக்கும் அவ பேயா வந்து நம்மள டார்ச்சர் பண்றா. அதோட இந்த ரெண்டும் சேர்ந்துக்குமோ? தம்பி, உங்க வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் எதையாவது தொணன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அட போங்கக்கா. அத்தை, அந்த மேஜர் ரெக்கார்ட் பண்ண அவரோட போன் எங்க இருக்குன்னு தேடணுமே இப்போ. ஐயோ. ஆமா ஆமா, எதுக்காக கொன்னமோ அது நம்ம கையில முதல்ல கிடைக்கணும்ல. யோ ஏரியா போன் எங்கேயும் போயிருக்காதுமா, நம்ம ரூம்ல தான் எங்கேயாவது இருக்கும். முதல்ல இங்கிருந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம்ல பொறுமையா வந்து போனை தேடிக்கலாம். ஆமாமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். பிடியறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரோட டெட் பாடியையும் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஐயோ அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. மா, இவங்க ரெண்டு பேரை கொண்டதுக்கு முதல்ல இந்த ஆளை கொண்டு போட்டுக்கலாமா? ஆமாண்டா. போடா. டேய் மனோ, உங்க அப்பாவும் அந்த போலீஸ்காரியும் வராங்க. முதல்ல போய் ஒளியலாம். வாங்க வாங்க வாங்க. இருமா, நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன். பெரியப்பா சாவி உள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள இருக்கா? சாவி அதுலயே வச்சிட்டு. சீக்கிரம் கார் எடுங்க பெரியப்பா. என்ன பண்றது இப்போ? யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களே கடைசியில டெட் பாடியோட கார்ல போயிட்டு இருக்காங்களே. இப்ப என்னமா பண்றது? ஐயோ, நீ போய் வேற கார் சீக்கிரம் எடுத்துட்டு வா, நம்ம அதுல போயிடலாம். வாங்க போ, வண்டி எடு போ. வாங்க போலாம். சரி வா, வா, வா. அந்த தசாவதானியை அழிக்க யாரு முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு காண்பி. உத்தரவும் பண்ணா. அந்த தசவாதானி அழிக்க யாரு முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு காட்டு. அவ வயித்துல இருக்க குழந்தைதான் என்னோட ஆயுள தீர்மானிக்குது. அந்த குழந்தையை அழிக்க நீ பூஜை பண்றியா? உன்ன நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அந்த பெண்ணை முதலில் விடுவித்துவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று அவளுக்கு எந்தவித ஞாபகமும் இல்லாதபடி அவள் நினைவுகளை அழித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த குழந்தையை அழிக்க பூஜை செய்பவனுக்கு மரண பயத்தை காட்டிட்டு திரும்பவும் என்னிடம் வந்து சேர். ராணி கொஞ்சம் பொறுத்துக்க, ரிலாக்ஸா இரு. உனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. பெரியப்பா, ராணியோட முகம்ல வேர்த்து போயிருக்கு. ஏசி லோவா இருக்கு போல. கொஞ்சம் விண்டோவை இறக்கி விடுங்களேன். சரிம்மா.
ராணி என்னவோ வாள் மாதிரி தெரியுது. என்ன என்னால பேச முடியுது. அவங்க 3 பேரும் எதுக்கு கீழே இறங்கி வந்திருக்காங்க? ஒருவேளை டிக்கிய திறந்து பாத்துருவாங்களோ? ஐயோ வாயை மூடுங்க. டேய் மனு, நமக்கு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தாண்டா டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது அந்த காருக்குள்ள இருக்கிற 2 டெட் பாடியையும் டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். சரிம்மா, நீ கவலைப்படாம எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீ டென்ஷன் ஆகாதம்மா. ஆமா ராணி, உனக்கு என்ன ஆச்சு? நாங்க வந்து பாக்கும்போது நீ அந்த நிலைமையில இருந்த. அப்புறம் உனக்கு பேச்சும் வரலையே, என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சுன்னா, தெரியலையே என்னாச்சு. பூஜை பாதியில எப்படி நிக்கும்? இன்னொரு தடவை ராணியோட வயிற்றுல இருக்கிற தசாவதனி குழந்தைய அழிக்கணும்னு பூஜை பண்ண, அதுக்கப்புறம் உன்னோட மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது.